வணக்கம். நான் யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனல்ல இருந்து யுவன் ஸ்ரீ பேசுறேன். ஸ்ரீ விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020ஆம் வருடம் காலை 9:54 மணிக்கு உத்திராட நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் சந்திரனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார், சூரியனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார். இவர்களுடன் சனி பகவான் தன் சொந்த ராசியான மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது 10ஆம் இடத்தின் அதிபதியே ஆட்சியாகிறார். இங்கிருந்து சனி பகவான் 2020 முதல் 2023 வரை ஏறத்தாழ 3 ஆண்டுகள் மகர ராசியில் அமர்ந்து கர்ம வினைகளை தீர்த்து நல்ல பலன்களை எல்லோருக்கும் வழங்குவார். 10ஆம் இடத்தில் ஆட்சிநாதனாகும் சனி பகவான் அங்கிருந்து பல நல்ல சஞ்சார பலன்களையும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக மீன ராசியையும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கடக ராசியையும் தன்னுடைய 10ஆம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த சனி பார்வையால் பல நல்ல பலன்களையும் தருவார். சஞ்சார பலன்களையும் பார்வை பலன்களையும் சனி பகவான் வழங்குவார். இந்த 2020 முதல் 2023 வரை நடைபெறும் சனி பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 வருட சனி பெயர்ச்சியை முழுமையாக பூர்த்தி செய்து மிக மிக நல்ல பலன்களை இந்த சனி பெயர்ச்சி முதல் பெறப்போகிறார்கள். மற்றும் ரிஷப ராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் இருந்து விடுபடுவதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் நன்மை பெறுவார்கள். அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பாத சனியால் நல்ல காலம் பிறக்கும். மற்றும் கும்ப ராசிக்கு 7.5 சனி தொடக்கும். மகர ராசிக்கு ஜென்ம சனி தொடக்கும். மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனி பகவான் ராசிநாதன் என்பதால் கெடு பலன்கள் குறைவாகவே இருக்கும், கவலை வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அஷ்டம சனி வருவதால் நற்பலன்களில் சிறு மாற்றம் இருக்கும். சனி பகவான் பல வழிகளில் சோதித்தாலும் நம்மை நல்வழிப்படுத்துவார், நல்வாழ்க்கை அமைத்து தருவார். இந்த சனி பெயர்ச்சியால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் நல்ல பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி எல்லாமே கோச்சார அடிப்படையில் கணிக்கப்பட்ட பொது பலன்கள் ஆகும். உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய அமைப்பையும் உங்களுடைய தசா புத்தியையும் பொறுத்து இந்த சனி பெயர்ச்சிக்கு கூறப்படும் பலன்களில் சிறிது மாறுபடலாம். இப்பொழுது கூறப்படும் பலன்கள் எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். வள்ளல் குணமுடையவர்கள், அமைதியான குணமுடையவர்கள், அறிவு திறன் அதிகம் இருப்பவர்கள், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை சனி பகவான் தனுசு ராசியிலேயே, அதாவது ஜென்ம ராசியிலேயே ஜென்ம சனியாக இருந்து வந்தவர் இனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பாத சனியாக பெயர்ச்சி ஆகிறார். இதனால் இதுவரை இருந்த கஷ்டங்கள் சிறிது குறையும். உங்கள் செயலில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து சஞ்சார பலன்களையும் 2ஆம் இடத்தில் இருந்து தன் சனி பார்வையாக 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்த்து பார்வை பலன்களையும் வழங்க உள்ளார். 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவானை குடும்ப சனி என்றும் பாத சனி என்றும் வாக்கு சனி என்றும் கூறுவார்கள். இவை அனைத்தும் 7.5 சனியின் கடைசியாக வரும் 2.5 வருடத்தை குறிப்பதாகும். சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியை பார்ப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சனியின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கடகத்தில் தனஸ்தானத்தில் பதிவதால்
உங்கள் மனதை வாட்டும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். கடன்கள் குறையும். சனியின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான துலாம் ராசியில் லாப வீட்டில் பதிவதால் தேவைக்கு பணம் வரும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் பாத சனியாக சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் மன நிம்மதி ஏற்படும். கவலைகள் கலைந்து குழப்பங்கள் தீரும். சனி பகவான் தனுசு ராசியில் இருக்கும் கேதுவை விட்டு விலகி மகர ராசியில், மகர ராசியின் ஆட்சிநாதனே ஆட்சி ஆவதால் 85% நன்மைகளே உங்களுக்கு நடைபெறும். உங்கள் வளர்ச்சி அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் சனி வரும் காலகட்டத்தில் உங்கள் பேச்சுத் திறன் அதிகரிக்கும். பேச்சால் எவரையும் கட்டி போட முடியும். இருப்பினும் உங்கள் வார்த்தையில் கவனம் தேவை. வெட்டருவாவும் வேல்கம்பும் நாவில் தாண்டவம் ஆடும் தருணம். நாவடக்கம் உங்கள் நிம்மதியை அதிகரிக்கும். உங்கள் தேவைக்கு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். பணம் வரும் பாதையில் தாமதம் ஏற்பட்டாலும் பணம் உங்கள் கைகளில் கதகளி ஆடும். பயணத்தால் ஆதாயம் ஏற்படும். குடும்பம், வேலை, தொழில், கல்வி என்று எந்த பயணமாக இருந்தாலும் பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சந்தோஷத்தில் எல்லோரிடத்திலும் பயணக் கட்டுரை வாசிப்பீர்கள். உங்கள் கௌரவத்திற்கும் மதிப்பிற்கும் ஜென்ம சனியில் ஏற்பட்ட பாதிப்பு பாத சனியில் இருக்காது. இழந்த கௌரவத்தையும் மதிப்பையும் சிறிது காப்பாற்றப்படும். மனதில் நிம்மதி தலை தூக்கும். சனி பெயர்ச்சியாகும் முதல் வருடம் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். குழந்தை பிறக்கும். சனி பெயர்ச்சியாகும் 2ஆம் வருடம் உங்கள் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும். சனி பெயர்ச்சியாகும் 3ஆம் வருடம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கும் அடித்தளம் அமையும். சனியின் 3ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. அன்பும் அரவணைப்பும் தேவை. அம்மாவால் ஆதாயம் அதிகரிக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். வீண் செலவை குறைத்து சேமிப்பை அதிகரியுங்கள். செலவுகளை சுப செலவாக மாற்றுங்கள். இது நன்மையை தருவதாகவே இருக்கும். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கடன் அடையும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். இருப்பினும் கொடுக்கல் வாங்கலை தவிருங்கள். கொடுத்த பணம் தாமதமாய் திரும்ப வரும். சிக்கனத்தை கடைபிடித்து கடனை தவிர்த்தால் நிம்மதி அதிகரிக்கும். மகரத்தில் வரும் சனியால் தனுசு ராசிக்கு வாழ்வில் வெற்றி பெற புதிய பாதை தெரியும். அதில் பயணம் இனிதாய் அமையும். 11ஆம் இடமான துலாம் ராசியை 10ஆம் பார்வையால் சனி பார்ப்பதால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரும். நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். நண்பர்கள் உங்கள் எண்ணத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் கரத்திற்கு அவர்கள் கரங்கள் வலு சேர்க்கும். 2ஆம் இடமான மகர ராசியில் சனி வருவதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். குடும்பத்திலோ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இடத்திலோ தேவையில்லாத விஷயங்களை பேசுவதோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதோ உங்கள் உறவை பாதிக்கும். இறுதியில் நிம்மதி குலையும். சனி பகவானின் 7ஆம் பார்வையால் வழக்குகள் சாதகமாகும். வழக்கால் இதுநாள் வரை நீங்கள் வருத்தப்பட்ட அனைத்தும் இனி தீரும். உங்கள் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும். கவலைகளும் வேதனைகளும் அவமானங்களும் இனி மாறும். எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு வாழ்வில் புதுவிதமான வாழ்வை அமைத்துக்கொண்டு சமூகத்தில் கொஞ்சம் பிரபலமாவீர்கள். இடமாற்றம் ஏற்படும். ஊர் மாற்றம், இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். இந்த மாற்றம் நன்மையை தருவதாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். விட்டு கொடுத்து சென்றால் உங்கள் வாழ்வு சந்தோஷமான வாழ்வாக அமையும். குரு பெயர்ச்சியால் தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வில் திருமணம் நடைபெறும். பெரியவர்களின் ஆசீர்வாதத்தில் உங்கள் வாழ்வு இனிய வாழ்வாய் அமையும். இருமனம் இணைந்து திருமண வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள். குழந்தையின் அழுகுரலும்
குழந்தையின் கொலுசு சத்தமும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தை பிறக்கும், மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். பாத சனியில் சனி பகவான் இருக்கும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து நிவர்த்தி செய்து கொடுப்பார். எதிலும் நிதானம் அவசியம் என்பதை மறந்து விடாதீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யும் எண்ணம் உடையவர்களுக்கு முயற்சி செய்தால் வெளிநாட்டு வேலை உங்களுக்கு சாதகமாக அமையும். இடமாற்றமோ அல்லது ஊர் மாற்றமோ அல்லது மாநில மாற்றமோ வெளிநாடு மாற்றமோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறும். மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாகவே இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஊதிய உயர்வும் உங்களுடைய பொருளாதாரத்தில் மாற்றத்தை கொடுக்கும். 2ஆம் இட சனியால் கஷ்டங்கள் விலகி மாற்று வழி கிடைக்கும். வாக்கு கொடுப்பதை தவிருங்கள். இந்த 3 வருடத்தில் சனி பகவான் நல்ல நிலையை உருவாக்கி கொடுப்பார். பொருளாதாரம் உயரும். குருவும் சனியும் நல்ல நிலையில் இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். 85% தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுக்கும். என்ன தனுசு ராசி நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இந்த சனி பெயர்ச்சி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.